சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் அறையே அதிமுகவின் தொண்டர்கள் சேதமடைய வைத்ததும் உடைக்கப்பட்டதும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அமித்ஷா அவர்களை முகத்தை மூடி தனியாக சந்தித்ததற்கு காரணம் என்ன? அதிமுக ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு 122 எம்எல்ஏக்கள் தான் 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகும் கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட போதும் கூட உறுதுணையாக இருந்தது கூவத்தூரில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தான். ஆனால் அவர்கள் மீது நன்றி விசுவாசம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அமித்ஷா அவர்களையும் பாஜக அவர்களையும் ஆதரவாக பேசியுள்ளார். அதுவும் அதிமுகவை மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்வது போல்தான் அவரது பேச்சுக்கள் அமைந்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா இவர்களது பேச்சை கேட்டு அமித்ஷாவோ பாஜகவின் மூத்த நிர்வாகிகளோ எடப்பாடியின் மீது கோபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்களது மனம் குளிர்ச்சி அடைவதற்காக எடப்பாடியின் பேச்சால் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அவரது பதவி எப்ப வேண்டுமானாலும் பறிபோகும் என்ற நிலைமையும் தற்பொழுது இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் வரும். அதற்கு முன்பாக இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. அதிமுகவின் அலுவலகத்தில், அதாவது தலைமை அலுவலகத்தில், எடப்பாடியின் அலுவலகத்தில் உடைக்கப்பட்டு தற்பொழுது அவரது உருவப்படங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு இருப்பதன் காரணமாக அதிமுகவின் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம் என்று அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை நாங்கள் தான் என்று கூறுவது சரியா? அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது செங்கோட்டையின் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடியின் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரது அறையே உடைக்கப்பட்டது சரியா தவறா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.